ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகில் பிரபு விலாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதாங்க பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் எப்படாவது தீபாவளிக்கு எடுத்துருவாங்க, பிறந்தநாளுக்கு எடுத்துருவாங்க, அந்த மாதிரி இருந்தது. இப்போல்லாம் அப்படி இல்லை. இப்போல்லாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் ஆகிடுச்சு. ஒரு ஷார்ட்ஸை பார்த்தா கூட ஓடி போய் அதோட லிங்கை தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மணி சேவிங்கில் ஒரு முக்கியமான அங்கம், ஒரு இடத்த பிடிக்கிறது அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கே நம்ம சொல்லலாம். நம்மளுக்காக நம்ம ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறோமோ இல்லையோ, ஆனால் 4 பேருக்காக அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க நல்லா போடும்போது நம்ம நல்லா போடாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி எடுத்தால் அது கஷ்டமெல்லாம் நம்மளுக்கு தான். நம்மளுக்கு தேவை அப்படின்னா தேவைக்கேற்ப ட்ரெஸ் எடுத்துக்கிறலாம், அது தப்பு இல்லை. அது தேவைகளில் போயிடும். தேவைக்கு மேலே எடுக்கிறதா அது அனாவசிய செலவில் மாறும். தேவைக்கு எடுத்துக்கிட்டா தப்பு கிடையாது. இப்போ நான் என்னையவே எடுத்துக்கிறேனே, இப்போ நான் பையனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு நார்மலாக ஒரு 500 600 டாப் யூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ வீடியோ போடுறேன், யூடியூப்பில் வீடியோ போடுறேன். சொந்த தெரிஞ்சவங்க பார்ப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, நம்மளை தெரிஞ்சவங்க என்ன நினைப்பாங்க, இன்னமும் நான் 500 600 டாப்பெல்லாம் நான் வீடியோக்கு யூஸ் பண்ண மாட்டேன். நான் 1000 1500 டாப் தான் நான் ரெகுலராக வீடியோக்கு யூஸ் பண்ணுவேன், இல்லாட்டி நீ வீடியோவே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை நான் ஒரு மாதத்துக்கு ஒரு 20 வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு வைங்களேன், நான் 20 வீடியோவுக்கும் 20 ட்ரெஸ் தான் புதுசாக போடுவேன் அப்படின்னா அது யாருக்கு கஷ்டம்? நம்மளை பார்த்து என்ன ஒரே ட்ரெஸ் போடுறாங்களே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கஷ்டமா, இல்லை சூப்பர் புதுசாக போடுறாங்களே அப்படின்னு நினச்சாலும் அது யாருக்கு? எல்லாம் நம்மளுக்கு தான். ஸோ நம்மளுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நம்மளோட ஆடம்பரத்தை காமிக்கணும் அப்படிங்கிறக்காக எடுத்துக்கிறதா இருந்தால் அது தப்பு. இது கிச்சனுக்கும் பொருந்தும். நான் புதுசாக வர பாத்திரம் அது இதுன்னு தான் வாங்குவேன். அதிகமாக அதிகமான ப்ராடக்ட்டு எதெல்லாம் லிங்கு கிடைக்கிறதோ யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது தேவையில்லாதது. ஆனால் இன்னொன்று என்னென்னா, இப்போ என்னோட கிச்சனுக்கு பழைய பாத்திரமாக தான் வச்சுருக்கேன். இந்த அலுமினிய பாத்திரம்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அன்ஹெல்த்தி, உடம்புக்கு நல்லதில்லை. அந்த அலுமினிய துகளெல்லாம் உடம்புல போச்சுன்னா உடம்புக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் மாற்றிக்கிறது பேசிக் நீட்ஸில் வந்துடும். அதெல்லாம் நம்ம தேவை. நம்ம ஹெல்த்தை பார்க்கணும், உடம்பை பார்க்கணும், ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னா அந்த பாத்திரத்தை மாற்றி தான் ஆகணும். ஸோ அதை கூட நம்ம மாற்ற மாட்டோம். அதெல்லாம் இது நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க அந்த மிஸ்டேக் நினைக்கிறேன். அந்த அலுமினிய பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது, உடம்புக்கு கெடுதல்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை மாற்ற மாட்டோம். அதை பல வருஷமாக அது அந்த கிராக்கு கோடு விழுந்திருக்கும், நெறிஞ்சு போய் இருக்கும், அதுலேயே குக் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம ட்ரெஸ் எடுக்க மாட்டோம், அசர மாட்டோம். ஆனால் 1000 ட்ரெஸ் தான் போடுவேன், 1500 ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படின்னு அதிலே இருப்போம். கரண்ட்டில் நம்மளுக்கு என்ன தேவை? ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல், ஹெல்த்தியான ஃபுட்டு சமைக்கணும்னா ஹெல்த்தியான நல்ல பாத்திரம் இருக்கணும். அது தேவையா? அல்லது இப்போ ட்ரெஸ் தேவையா? ஏன் ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கும் சொல்கிறேன்னா அதை ஒரு வருஷத்தில் மாற்றிடலாம், 3 மாதத்தில் மாற்றிடலாம், 6 மாதத்தில் மாற்றிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு நாள் கடத்திக்கிட்டே போயிட்டுருப்போம். ஆனால் வருஷ கணக்கில் அதே அலுமினிய பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில்வர் குக்கரோ சாப்பாடு வடிக்கிற சில்வர் பாத்திரமோ வாங்க மாட்டோம். அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண கரண்ட்டாக நம்ம ஆசை தூண்டாது. அப்புறம் வாங்கிக்கிருவோம்னு. ஆனால் ட்ரெஸ்ஸை மட்டும் ஒரு லிங்கை பார்த்துட்டா, ஷார்ட்ஸை பார்த்துட்டா உடனே அந்த டாப் ஆர்டர் பண்ணிட்டேன், அதுவும் 1000 டாப் தான் ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு ஈஸியாக வாங்கிட்டு போயிடும். இதை நான் எதுக்கு கிச்சனுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் சொல்ல வரேன் அப்படின்னா, எது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமோ அதில் அமௌண்ட்டை போடலாம். அப்புறம் இன்னொரு ஐட்டம், நான் எனக்கு பார்த்த பாத்திரத்தெல்லாம் வாங்குவேன் அப்படிங்கிற கேட்டகரி அது தேவையில்லாது. நான் அதை சொல்ல வரல. ஒரு தேவையானதை லைஃபுக்கு முக்கியமானது இதை கூட மாற்றாமல் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு போடுவோம் பார்த்தீங்களா, அதுதான் தப்புன்னு, அதுதான் சரியில்லாதது. என் மைண்ட் செட்டில் நான் என்ன வச்சுக்கிறேன்னு அப்படின்னா, வீடியோவுக்கு நல்லா நேர்த்தியாக யாரும் முகம் சுளிக்காத அளவுக்கு ட்ரெஸ் இருக்கணும். காசை காஸ்ட்லியாக ட்ரெஸ் போட்டு தான் நான் வீடியோவில் காமிக்கணும் அப்படிங்கிறது என்னை எப்படின்னா, நான் முன்னாடி இருந்ததை விட என்னை ஆர்டிஃபிஷியலாக காமிக்கிறமான ஒரு விஷயம். ஸோ அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாது, நம்மளுக்காக தான் நம்ம வாழணும். நம்ம எப்படி இருந்தோமோ நம்மளுக்கு இப்போ தேவை அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இது பிடிக்கல, என்னடா போட்ட ட்ரெஸ்ஸே போடுற மாதிரி இருக்கேன் நம்ம ஃபீல் பண்ணோம்னா கண்டிப்பாக மாற்றிடணும். ஏன்னா நம்மளை அந்த மனசை கொஞ்சம் டவுன் ஆக்கி விடும். ஸோ நம்மளுக்கு எப்போ தோணுதோ அப்போ மாறணும், அடுத்தவங்களுக்காக மாறக்கூடாது யார் என்ன சொன்னாலும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒருத்தவங்க ட்ரெஸ் போட்டாங்க
மாட்டாங்க, அதே நம்ம போடணும்னு நினைக்கிற மாதிரி தான். அவங்க வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்குது, அவங்க வீட்டில் புதுசாக அது இருக்குது, என்கிட்ட பழைய மிக்சி தான் இருக்குது, அவங்களுக்காக அதை மாற்றணும், இவங்களுக்காக இதை மாற்றணும், நம்ம ரேஞ்சை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், நம்மளை பெருமையாக நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தருக்காக மாறினா அது ட்ரெஸ் இல்லை, எல்லா விஷயத்துக்குமே நம்மளுக்கு தான் கஷ்டம், நம்மளை தான் சிக்கலில் போய் மாட்டி விட்டுறோம். லாஸ்ட் ஒரு மணி சேவிங் டிப்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். நம்ம வந்து அன்றாட செலவுகளை வந்து மொபைலில் நோட் பண்ணுறதை விட, மொபைல் ஆப்பில் நோட் பண்ணுறதை விட நம்ம கையால் பேனா பிடிச்சி எழுதி நோட்டில் நோட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லது. ஜிபே ஆப் அப்படிங்கிறதும் அப்போ தான் எப்படி காசு தண்ணி மாதிரி கரையுதுனே தெரியல. 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபான்னு போயிட்டே தான் இருக்கும். அந்த ஆப் மட்டும் நம்ம மொபைலில் வச்சுருந்தோம்னா, அதனால கையில் எப்போதுமே ஏடிஎம் போகிறோமா, கையில் அமௌண்ட்டை எடுத்து 500 இருந்தாலும் 1000 இருந்தாலும் நம்ம கையால் செலவு பண்ணி வாங்குற ஒரு பொருள் வாங்கும்போது கையால் பணம் எடுத்து கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் நல்ல. ஜிபேங்கிறது வந்து டெக்னாலஜி வளர வளர ரொம்ப மக்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ஒரு பணத்தை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, எல்லாமே சரிதான். பட் அதை வந்து நம்ம பணத்தை கையில் வந்து பார்க்குறோம் இல்லை, கையில் தொட்டு இது ஃபீல் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால வந்து தண்ணி மாதிரி செலவாகுது. அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம கையால் பணம் எடுத்து கொடுக்குற மாதிரி பழக்கத்தை உண்டு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. என்னோட ஓல்டு வீடியோஸ்லலாம் சொல்லியிருந்திருப்பேன், அது மாதிரி பர்சனல் லோன் இது மாதிரி இதிலலாம் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் கட்டுறதுக்கு அப்படின்னு. ஆனால் அது மாதிரி அனுபவம் எனக்கு வந்ததுனால தான் இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம், வீடு போயிட்டு இருக்குது, ஹவுசிங் லோன் வாங்கக்கூடாது, அப்புறம் எந்த இஎம்ஐலையும் போய் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு தெளிவான எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்ததுக்கு காரணம் அந்த முன்னாடி யூஸ் பண்ண அந்த, அதாவது நான் சொல்கிறது மேரேஜ் ஆன டைமில் யூஸ் பண்ண அந்த பர்சனல் லோனு இதனால தான் எனக்கு கிடைச்ச அனுபவத்தினால தான் இப்போ இந்த லோனு கார்டு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் இதில் சொல்லியிருந்திருப்பேன், 2 வந்து 20,000 சம்பளம் வாங்கினீங்கன்னா 2 குறைச்சிக்கோங்க, ஒரு 5,000 ரூபாய் 4,000 ரூபாய்க்குள்ளே உங்கள் 2 கொண்டு வாங்க. அப்படி இல்லையா அமௌண்ட்டில் கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, நகை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லீஸ்க்கு போயிருங்க, அது பெட்டர் ஐடியா, நிறையவே காசு சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் லீஸ்க்கு போயிட்டீங்க அல்லது வந்து 2 கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து உங்கள் கையில் மிஞ்சும் இல்லையா, அதை வந்து அப்படியே கையிலேயே வச்சுக்கிட்டு இல்லாமல் செலவுக்கு அது இதுக்குன்னு யூஸ் பண்ணிடாம அதை வந்து ஒரு ஆர்டியாவோ அல்லது சீட்டுலாம் நிறையா இருக்குது, ஆனால் வந்து சீட்டு நம்பகமாக போடணும். அந்த மாதிரில எதுலையாவது கமிட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டோன்னு வைங்களேன், அதுவும் சேவிங்ஸ் தான். கமிட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு மாதம் ஒரு அந்த லீஸ்க்குள்ள அமௌண்ட்டையோ ஏதோ ஒரு சம் அமௌண்ட் சேவிங்ஸ்னு ஒதுக்கி வச்ச அமௌண்ட்டையோ எடுத்து சீட்டோ அல்லது ஆர்டியோ ஏதோ கட்டணும்னு வைங்களேன், அந்த ஆர்டி எல்லாம் முடிஞ்சு அந்த டேட்டெல்லாம் முடிஞ்சு அல்லது சீட்டு மந்த்தெல்லாம் முடிஞ்சு ஒரு அமௌண்ட் வருங்க இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ கொஞ்சம் அமௌண்ட் அப்படின்னா ஒரு நகை வாங்கி வச்சுக்கலாம், அப்படி கொஞ்சம் பல்கான அமௌண்ட் அதோட கூட என்னாலும் பெரட்டி ஏதாவது பண்ண முடியும், அமௌண்ட் போட முடியும் அப்படின்னா ஒரு லேண்டு ஏதாவது வாங்கி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே பண்ணுறது அளவுக்கு வந்து கையில் இல்லை, ரொம்ப அமௌண்ட் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா வந்து அந்த அமௌண்ட்டை பேசாமல் எப்படி போட்டுடலாம். இந்த மாதிரி சின்ன சேவிங்ஸ் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளும் சேவ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து 1 கமெண்ட் 2 கமெண்டாவது நம்ம போடுற வீடியோவில் அடுத்து வந்துடுது. உங்கள் வீட்டை பற்றி அப்டேட்டில் வந்து எவ்வளவு நீங்கள் வீட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க, எவ்வளவு இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கீங்க அதை சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு 1 கமெண்டாவது வந்துடுது. ஸோ அவங்களுக்கு தான் நோட்டெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தாங்க இருக்கும், எவ்வளோ செலவாச்சு எல்லாமே இருக்குது. என் ஹஸ்பண்ட் அந்த வீடியோக்கு வாங்க சேர்ந்து போடலாம் அப்படின்னு சொன்னால் வந்து அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ வீட்டு வீடியோவை வந்து 2 பேரும் சேர்ந்து போட்டால் தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக வெயிட் பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் வந்து எவ்வளோ அமௌண்ட் நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் வீட்டுக்கு, நம்மளோட வீட்டோட பட்ஜெட் எவ்வளோ அமௌண்ட் இது வரைக்கும் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க, அப்போ தான் நீங்கள் எந்த மாதிரி வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியும். பை.